திருவிடைமருதூர் தொகுதி திமுக வேட்பாளர் கோவி செழியன் தொகுதியில் சாலையோர மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த மீன் வியாபாரியிடம் துண்டு பிரசுரம் வழங்கி மீன்பிடி தடை காலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முன்னதாக ஆடுதுறை பகுதியில் கோவி செழியனுக்கு ஆதரவாக மதிமுக தலைவர் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது திமுக அரசு செய்த திட்டங்கள் குறித்தும் வரப்போகும் தேர்தலில் ஆட்சி அமைத்த பின்னர் செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அவர் பேசினார். இந்த பொன்னார செந்தமிழ்நாட்டின் சீதனமான சோழ வளநாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த சோழ வளநாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் தடுத்து நிறுத்த வேண்டும் அவன் கட்டுகிற அணையை. இன்று வரை தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை காக்க போராடி கொண்டிருப்பவன் என்ற தகுதியோடு இன்றைக்கு நான் நாச்சியார் கோவில் வீதியிலே வந்து நான் உங்களிடத்திலே அந்த தகுதியோடு உரிமையோடும் செந்தமிழ் நாட்டிலே பிறந்தேன். இனி ஒரு முறை நான் பிறந்து வரப்போவதில்லை. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்றால் அவ்வை பாட்டி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.